அது பூமி ஆன்மீக கலாச்சாரம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் என்னென்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் வந்து பாலக்காட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட முக்கிய பிரசித்தமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் வணிகர்களுக்கு அவர்களது வணிகம் பெருகி செல்வ செழிப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகிலுள்ள பல்லசேனா என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் மீன்குளத்தி பகவதி அம்மன் ஆலயம். கண்டிப்பாக நான் இந்த கோவிலுக்கு நான் உள்ளே இறங்கி கால் வச்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன். அவ்வளோ ஒரு சக்தி உள்ள கோவில் அந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக நான் நல்ல ஒரு கோவிலுக்கும் அந்த பைரவர் சன்னதியும் அந்த இடமும் அந்த குளமும் அந்த மீன்களும் எல்லாம் பார்க்க மிகவும் அருமையாக இருந்தது. இந்த கோவிலோட வரலாறு ஐதீகத்தை எல்லாம் பார்ப்போம். அடுத்து நாங்கள் சென்று கண்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போது முக்கியமாக இந்த கோவிலுக்கு எதுக்கு வராங்கன்னா, வணிகர்கள், அதாவது இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க செல்வ செழிப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இங்கே வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பக்தர்களுக்கு திருமண பேர் குழந்தை பேரு ஆகிய கிடைப்பதுடன் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இப்போ தலை வரலாறு நான் சொல்ல போகிறேன். நான் முதல்ல சொல்லேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு கடைக்காரத்தை தான் நெருங்கி பேசினேன். அவர் சொன்ன வரலாறும் ரெண்டாவது தான் போடுவேன். முதல்ல இந்த தலை வரலாறு சுருக்கமாக பார்ப்போம். அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் சிதம்பரம் பகுதியிலிருந்து வைர வணிகம் செய்திருந்த வீர வேளாள மன்னாடியார் வகுப்பைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் அப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால் தங்களோட வணிகத்தை செய்ய முடியாமல் வெளியேறினர். சிதம்பரத்திலிருந்து வெளியேறிய அவர்கள் முதலில் அவர்கள் குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கினர். அவர்கள் இளம் வயதில் இருந்த ஒருவன் கோவிலின் பொற்றாமரை குளத்திலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து தன்னுடன் வைத்து கொண்டான். அக்குழுவினர் மதுரையிலிருந்து தாங்கள் வாழ்வதற்கேற்ற நல்ல இடத்தை தேடி தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு கேரள மாநிலம் பாலக்காடு பல்லசேனா இந்த இடத்தை வந்தடைந்தார். அதாவது இந்த கோவில் இருக்கு இல்லையா, இந்த இடம் அதிக வளமுடையாக இருந்தால் இங்கேயே தங்கிக் கொள்வதென்று முடிச்சது. தொடக்கத்தில் அந்த பகுதியிலிருந்து வைர வணிகத்தை செய்ய தொடங்கிய அவர்கள் நாளடைவில் வெளியூர்களுக்கும் சென்று வைர வணிகம் செய்து வளமடைந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் குளத்திலிருந்து கல்லை எடுத்து வந்தவர் அருகில் உள்ள ஊர்களுக்கு வணிகம் செல்வதாக இருந்தால் அவர் எடுத்து வந்த கல்லை மதுரை மீனாட்சி அம்மனாக நினைத்து வழிபட்டு கொள்வார். அதிக தொலைவில் இருக்கும் ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபட வணிகத்துக்கு செல்வது வழக்கமாட்டி கொண்டிருந்தார். அவர் எப்போது வணிகத்துக்கு சென்றாலும் அவர் கோவில் குளத்திலிருந்து எடுத்து வந்த சிறிய கல்லையும் எடுத்து கொண்டு செல்வார். இந்நிலையில் ஒரு நாள் அவர் வணிகத்துக்கு தொலைவில் உள்ள வெளியூர் ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் வணிகத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு கையில் ஓலை மற்றும் குடை ஒன்றையும் பிடித்து கொண்டு அந்த பனை ஓலை குடை பிடிச்சிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக புறப்பட்டார். செல்லும் வழியில் ஊருக்கு வழியில் இருந்த குளம் ஒன்றில் நீராடி விட்டு செல்ல விரும்பியவர் பனை ஓலை குடை விரித்து அதன் கீழே அந்த மூட்டையை இறக்கி அந்த குளத்தில் இறங்கி நீராடிச்சிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு வயதான காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று கவலை தோன்றியது. அந்த கவலையிலே நீராடிட்டு கரைக்கு வந்தார். குளக்கரையில் அவர் வைத்திருந்த மூட்டையும் குடையும் எடுக்க முயற்சித்தார். அந்த குளக்கரையில் அந்த மூட்டை அந்த குடையும் எடுக்க முடியலை. பல முறை முயற்சி எடுக்க முடியலை. அடுத்து பார்த்திங்கன்னா, அங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்த 2 சிறுவர்களை அழைத்து அங்கிருந்த குடையும் மூட்டையும் பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களால் எடுக்க முடியலை. அப்போது அவர்களுக்கு குடை இருந்த இடத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. அதனை கண்டு அவர்கள் ஜோதிடர் ஒருவரை அழைத்து வந்து குடையும் மூட்டையும் தூக்க முடியாமல் போனதையும் குடை இருக்கும் இடத்தில் ஒளிவட்டம் தோன்றி மறைந்ததையும் தெரிவித்தார். அந்த ஜோதிடர் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்து தியானித்து விட்டு அந்த குடை இருக்கும் இடத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் குடியேறி இருப்பது பற்றி சொன்னார். அந்த குடும்பத்தினர் அவ்விடத்தில் அம்மனுக்கு புதிதாக கோவில் எழுப்பி வழிபட தொடங்கினர். அந்த அம்மன் குடையில் இருந்த காரணத்தால் குடமந்து, அதாவது குடைமண்ணு என்ற முதலில் அழைக்கப்பட்டது. பின்னர் 400 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த கோவிலின் அர்ச்சகர் கனவுல தோன்றிய அம்மன் தனக்கு பெரியதாக கோவில் ஒன்றை கட்டி இடமாற்றம் செய்யும்படி வேண்டினார். அதன் பிறகு ஊருக்கு நடுவில் பெரிய அளவிலான கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் அமைப்பு பார்த்திங்கன்னா, கேரள மாநில கோவில்களை போன்று கட்டப்பட்டுள்ள இக்கோவிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நுழைவாயில் இருக்குது. தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரத்தை செப்பு தகடு கொண்டு அலங்கரித்துள்ளனர். கோவில் கருவறையில் அம்மன் பகவதி அம்மனாக இருக்கிறார். அந்த மீன்கள்
அதிகமாக குதித்து விளையாடி கொண்டிருந்த இந்த குளத்தினருகே இந்த அம்மன் தோன்றியதால் அம்மனுக்கு மீன்குளத்தி பகுதி அம்மன் என்று பெயருண்டு. இந்த கோவில் வளாகத்தில் சப்தமாதர்கள் கணபதி, வீரபத்ரர், துர்க்கை, பரமேஸ்வரன், பைரவர், பிரம்மராட்சசர், சாஸ்தா போன்ற தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. கோவிலுக்கு வெளியே பெரிய குளம் ஒன்று இருக்கிறது. இந்த நடை திறப்பு வழிபாடு விஷயங்களை வச்சு பார்ப்போம். தினமும் அதிகாலை 5 மணி முதல் 10:30 வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் ஆலயம் வழிபாட்டுக்காக திறந்திருக்கும். இந்த வார நாட்களில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாளும் அதிகாலை 5 மணி விட்டு 12:30 மணி வரையும் வழிபாடு இருக்கும். இத்தலத்தில் தினசரி வழிபாட்டில் 3 சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இது தவிர நிரப்பர சாந்தாட்டம், சோறுட்டல், தங்கத்தாலி, சுயம்பர வழிபாடு, மலர் வழிபாடு, ஐக்கிய சூத்திரம், பாக்கிய சூத்திரம், சரஸ்வதி மந்திர பூஜை, சந்தனம் சார்த்தல், வடி பூஜை போன்ற சிறப்பு வழிபாடுகள் உண்டு. அப்போ இந்த விழாக்கள் என்ன பார்க்கலாம். இந்த கேரள நாள்காட்டின்படி மேஷம் சித்திரை மாதம் தமிழில் அஸ்த நாளில் இக்கோவில் அம்மன் நிறுவப்பட்ட அந்நாளை அம்மனின் பிறந்தநாளாக கருதி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. கேரள நாள்காட்டின்படி கும்ப மாதத்தில் தொடங்கி 8 நாளுக்கு வரை மாத திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவில் ஓட்டந்துழல், கதகளி போன்ற பல விழாக்கள் உண்டு. இது தவிர நவராத்திரி, திருக்கார்த்திகை, மண்டல திருவிழா, பள்ளி சேட்டை, பைரவர் திருவிழான்னு பல்வேறு சிறப்பு விழாக்கள் உண்டு. இந்த கோவிலுக்கு வழிபட்டு சென்ற பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு திருமண பேர், குழந்தை பேர் கிடைக்கும். இங்கு வழிபடும் பக்தர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இக்கோவிலில் அம்மன் இந்த வணிகம் செய்து வந்த குடும்பத்தினர் வணிகத்தை செழிக்க செய்ததால் இங்கு வழிபடும் வணிகர்களின் வணிகம் பெருகி செல்வம் அதிகரிக்கும் என்கின்றனர். கோவிலுக்கு வழியுள்ள குளத்தில் நீராடி விட்டு அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் தீர்ந்து போய்விடும் என்பது நம்பிக்கை. இந்த மீன்குளத்தி பகுதி அம்மன் தோற்றத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட பனை ஓலையும் குடையும் எடுக்க முடியாமல் போனது. அந்த மாடு மேய்க்கு சிறுவலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மீன்குளத்தி பகுதி அம்மன் ஊர்வலத்தில் அத்திருவலின் வழிவந்த குடும்பத்தினருக்கு வீர வாழ் மற்றும் திருவிளக்குகளை போன்ற செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சிறுவரின் வாரிசுகளுக்கு அந்த வழிவந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தியாங்க. அமைவிடம் பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், தமிழ்நாடு கோயம்புத்தூரில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் பல்லசேனா என்னும் இடத்தில் இத்திருக்கோவிலுக்கு செல்ல பாலக்காடு நகரில் அதிக அளவு பேருந்து வசதி இருக்கின்றன. இந்த கோயம்புத்தூரில் இருந்து சில பேருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் கும்பிடுங்க, அருளை பெறுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆலயம், அருமையான ஆலயம். போய் கும்பிட்டு அம்மன் அருளை பெற்று செல்லுங்கள். பொதுவாக கேரளாவில் பைரவர் கோவில் ரொம்ப குறவு பார்க்க முடியாது. இங்கே பைரவர் சன்னதி இருக்குது. நாங்கள் தான் தேங்காய் வாங்கி இங்கே அம்மா பூஜை முடிஞ்சு இங்கேலாம் கோழிலாம் இருப்பாங்க. எல்லாம் செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடு வெட்டி அதெல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு. பைரவர் அம்மா பூஜை முடிக்கணும். அம்மா நடையெல்லாம் அடைக்கப்படுது. மற்றபடி மரங்களை செய்ய மாட்டாங்க. அப்படி வந்தது தான் அவருக்குள்ள இடமா அங்கே இருக்குது. இந்த அம்மாவுக்குள்ள அந்த காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு வச்ச அந்த இடம் அது அது பூஜை பண்ணி அங்கே பூஜை முடிஞ்சால் தான் இங்கே தொடங்கணும். முதல்ல 5:30 மணி எங்கே பூஜை? 3 நாளைக்கு வாங்க நான் இடத்த ஒரு இந்த நாகலிங்க மரம் ஒன்று வந்து பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். நாகக்கண்ணி அது ஒரு பார்த்தேன். நாகலிங்க மரம் பூ போயிட்டு வந்தாச்சா? அங்கேயும் போயிட்டு வந்தாச்சா? நான் பார்த்தேன். என்ன இதில் இல்லை நிற்க அந்த பின்னாடி இந்த மாதிரி விட்ட காரியம் நல்லா பிடிக்கல. அது சரி. அங்கே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சா? குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்தாச்சு. ஆமாம். அது மண்டபம், கல்யாண மண்டபம். அப்படி இந்த அம்மாக்குள்ள ஏரியாலாம் பிடிச்சி சுற்றி அவங்க ஆச்சு தான். ஆமாம். கடையை இந்த அம்மாக்குள்ள கடை. எங்கள் கடை கிடையாது. அம்மாவுக்குள்ள கடை. நாங்கள் வாடகை கட்டோம். இது தேசம் போட தேசம் தேசம் அது ப்ரைவேட் நல்ல ட்ரஸ்ட். அது ஆகலை. ஆகலைங்க. 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆகுது. கவர்மெண்ட் எவ்வளவோ மேற்கொண்டு பயப்படுவாங்க வர்றது. இந்த அம்மா கிட்ட பயப்படுவாங்க. ஏதாவது தண்டனை அவ்வளோ சக்தி அவங்க. ஆமாம். வரமாட்டேன். கவர்மெண்ட் எவ்வளோ போராடி நடக்கும். அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இது சுத்தமாக நடக்கும். ஆமாம். அவங்க ஒன்று தீர்மானிச்சிருப்பாங்க, அந்த விஷயம் நடக்கும். அது அந்த காலத்தில் பழைய ஆட்கள் நான் இன்னைக்கு வரணும், உங்களை சந்திக்கணும்னா நிமித்தம் ஆகுது. எல்லாம் கடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் அந்த வாரிசுகள் இப்போ
அவங்க பார்த்தாங்க. மேனேஜ்மெண்ட் நல்ல பையன் கொஞ்சம் பையன் தான். அவங்க மேனேஜ்மெண்ட் அப்போ இத்தனை வருஷமாக ஒரே அது நடந்துட்டு இருக்கு இல்லையா? நடந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. அன்னதானம் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். அன்னதானம் அது கல்யாணம் இன்னைக்கு. கல்யாணம் கல்யாணம் அன்னதானம் அன்னதானம் இருக்குது. இருக்காது. செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அந்த 3 நாள் தான். 3 நாள் தான் அன்னதானம். 3 நாள் அன்னதானம்னா கொடுத்துருவாங்க. நம்ம போய் பில் டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம போய் சாப்பிடுவோம். அது செவ்வாய்க்கிழமை 50 பேர், வெள்ளிக்கிழமை 80 பேர், அப்படிதான். சரி சரி. 100 பேர் பார்த்து ஆளை பார்த்து வெடி வழிபாடு வந்து நான் கவனிக்க வழிபாடு பணம் கட்டிட்டா அது இந்த பக்கம் இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. வழிபாடு பணம் கட்டினா போதும். அந்த 3 வெடி தான் போடுவாங்க. அந்த 3 பூஜைக்கு 3 வெடி தான் ஆகும். அது பிறகு கூடுதல் போடக்கூடாது மாட்டாங்க. நம்ம அதாவது எல்லாமே நம்ம பில்லு தான் ஆக்கணும். நம்ம கையில் மாலையோ எதுவுமே அங்கே ஒன்றுமே கொடுக்க முடியும். எல்லாம் அவங்க தான் மாலை கட்டினாலும் நல்ல ஒரு கீழே ஒரு ஆளு கீழே அது நம்ம ஊரையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அப்போ நான் பாத்ரூம் அங்கேயும் போயிட்டு வந்தால் பழைய குளிச்சு வேறு துணி மாற்றம் இல்லை. அவ்வளோ சக்தி அவங்களுக்கு போகணும். ஆனால் அவ்வளவு நம்ம தப்பு செஞ்சோமா தண்டனத்துக்கு வந்து உறுதி. ஆனால் நம்ம எதுவுமே இந்த நியாயமாக பிறகு நியாயமாக நான் இல்லை நானும் எத்தனை கடன் சேர்ந்து சார்ஜ் போட கூட யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. நீங்கள் சம்மதிச்சிங்க காலைல வந்தோடனே. நான் நம்ம நம்ம மனசு பொறுத்து நான் எல்லாத்துக்கும் என்ன வந்தால் போடுவாங்க. அப்போ மனோகரன் என்ன மறக்க முடியாது. மறக்கும். எத்தனை கோவில் வந்தால் அவங்க சந்திக்கலாம். பேர் பேர் என்ன பேர் சிவகுமார். சிவம் நடிகர் சிவகுமார். ஏன்னா அஞ்சு சகோதரி. 5 நான் ஒரு ஆள் தான் உண்டு. அது கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் இப்போ ஒரு லேட்டாக தான் கல்யாணம். 34 சகோதரி. சரி பரவாயில்ல. நீ அடுத்த தடவை வரும்போது குழந்தை இருக்கா? குழந்தை இருக்குது. கேட்டேன். 2 ஆம்பளை பிள்ளை. ஒருத்தனுக்கு 7 வயசு, ஒருத்தனுக்கு 1.5 வயசு. எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆச்சு. சரி. இப்போ கொஞ்சம் அம்மா கருணையால் கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த தடவை வரும்போது குழந்தைலாம் விட்டுருவாங்க. ஆமாம் அம்மா பார்த்தாச்சு இல்லை. அதெல்லாம் கொடுத்து வைக்கணும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தால ஒருவர் ரொம்ப பரிச்சயம் ஆகிட்டார். அவர் தான் மனோகர் அண்ணன். அவர் இங்கே கடை போட்டிருக்காரு. 4 வருஷமாக கடை போட்டிருக்காரு. அவர்கிட்ட 1-2 வார்த்தைகள் இந்த கோவிலை பற்றி அதுங்களை பற்றியும் பேசுவோம். ஏன்னா அவருக்கும் அது சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அவர் சொன்னார். நம்ம அந்த வீடியோவில் பதிவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு 5 கடை இருந்துட்டும் எவர்கிட்ட தான் போகணுன்னு மனுஷன் வந்து நான் போனேன். கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா முக்கியமாக கேரளாவில் இதே மாதிரிப்பட்ட கோவிலில் ஏதாவது கடையில் கொடுத்தாலும் மொபைல் சார்ஜ் போட மாட்டாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாலே இந்த விஷயங்களை பேசுறதுக்கு காரியாவுக்கு முன்னாலே இப்படி சார்ஜ் இல்லைன்னு சொன்னோன்னே ஃபோனு சார்ஜ் போட்டு தந்தார். ரொம்ப அருமையாக பேசினார். அவர் ஊரங்கன்னு கேட்டார். ரொம்ப நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இவரோட கடைக்கு போங்க. இவரை பார்த்து பேசுங்க. நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு பேர் மனோகர். நம்ம அவருக்கு ஆலயத்தை பற்றி என்ன சொல்லியாருன்னு பார்ப்போம். நம்ம மீன்குளத்து பகவதி மதுரை மீனாட்சி அம்மா. அங்கிருந்து வந்த அந்த மீனாட்சி அம்மா ஒரு பெரிய வைர வியாபாரி கூட வந்ததுனால இந்த அம்மா அங்கேருந்து வந்து அந்த வைரத்துக்கு ஒரு முடியாமல் இருக்கிறதுனால அந்த அம்மா சோழனா கோயிலே வந்து ஒரு கல்லாக இருந்து ஒரு மூலஸ்தானத்தில் இருந்து அங்கேருந்து வந்து இந்த அம்மா குடியேறி இங்கே வந்து குடியேறிடுச்சு. மீன்குளத்து பகவதி கள்ளக்கண்ண பழைய காடு. அதை எடுத்து வேற ஒரு இடத்துல எடுத்து புண்ணியமான தளத்தில் எடுத்து மீன்குளத்து பகவதின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க? நான் வந்து 4 வருஷம் தான் அந்த பண்ணிருக்கேன். சரி சரி. இல்லை நான் பரம்பரை ஊர் இதுதான். எனக்கு நான் வருவேன். சரி சரி சரி. அதனால் இந்த மீன்குளத்து பகவதி அம்மா அங்கேருந்து மதுரை மீனாட்சி இருக்கும் பச்சைக்கு இந்த அம்மாவுக்கு மீன் ரூபத்தில் இருந்ததுனால மீன்குளத்து பகவதின்னு பேர். பழனி, கம்பம், தேனி, மதுரை, சென்னை, வெளிநாட்டிலேருந்து கூட வராங்க. எல்லா தந்தனிமாரும். திருவிழா எந்த மாதம் நடக்கும்? திருவிழா வருஷத்துக்கு 3 திருவிழா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் வந்து நல்ல ஐஸ்வர்யங்கள் தங்க நம்மளுடைய சக்தி இடம். மின்னிலையில் 5:30 தொடர்ந்து 12 மணி அடைச்சிடுவாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த நாள்களில் அடைச்சிடுவாங்க. பாக்கி நாளில் புதன், வேடன், சனிக்கிழமை நாள்களில் 11 மணிக்கு அடைச்சிடுவாங்க. அதனால் இந்த அம்மா நல்லா 195% சக்தி உள்ள தெய்வம். அந்த சக்தியோட கண்கண்ட தேவி அன்னபூரணி அம்மா.
யாருக்கும் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நிறைய மலையாளம் ஆளும் நன்றி. உலக மக்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். உங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். பல ரூபங்கள் அம்மாட்ட உடம்புல வலியோ கல்யாண பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கேட்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்குது. எல்லாரும் பாருங்கள் இந்த அம்மாவை. உங்கள் பேர்? என் பேர் மனோகர். பல்லசன பழைய காலம். சரி சரி. எல்லாரும் பாருங்கள் இந்த அம்மாவை நல்லா உயர்த்தும் நல்ல அனுக்கிரகம் உள்ள அம்மா. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிபாடுகள் இருந்தாலும் நான் வந்துட்டு முக்கியமாக 2 வழிபாடுகள் செய்தேன். அது என்னென்னா, பைரவர் சந்நிதியில் தேங்காய் உடைக்கிறது. நம்ம கடையில் இருக்கும் தேங்காய் அது வாங்கிட்டு போய் அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும், அதில் 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு இது ரசீது வாங்கிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட கொண்டு கொடுத்தா போதும். நம்ம தலையை சுற்றி அப்படியே பைரவரை நேர்ந்து அந்த தேங்காயை உடைச்சி விடுவாங்க. அதே மாதிரி பைரவருக்கு இந்த கோழி வந்துட்டு நம்ம தலையை சுற்றி கொடுக்கறது இருக்குது. ஒரு வாகனம் வாங்குகிற இந்த இடத்துல தான் கொண்டு வந்து அந்த பூஜை பண்ணுறாங்க. இப்படி பைரவர் சந்நிதியில் ஏகப்பட்ட பூஜைகள் காரியங்கள் இங்கே இருக்குது. பார்க்கவே மிகவும் பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பைரவர் ஆலயங்கள் மிக மிக குறைவு. இந்த ஒரு ஆலயம் பிரசித்தியாக இருக்குது, அதுவும் சக்தி உள்ளதாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பைரவர் வந்துட்டு உக்ரமூர்த்தியாக இருக்கார். அவருக்கு இந்த பலி போன்ற நிகழ்ச்சிகளும் இங்கே உண்டு. வர்றது ஒரு தடவை செய்யாங்க. மிகவும் சிறப்பான காரியத்தில் இருக்குது. நீங்கள் வந்தாலும் இதே மாதிரிப்பட்ட பூஜைகளை செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த குளத்தில் தான் வந்துட்டு இந்த பொறி வாங்கி போட்டது. அந்த நம்ம ஒரு ஆளுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்தும் வகையில் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு பலன் அதில் இருக்குன்னு அந்த ஒரு கடைக்காரன் சொன்னார். கண்டிப்பாக இருக்குது. அந்த பொறி வாங்கி அந்த மீன்களுக்கு வேறு உணவு நம்ம இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் வர ஒரு பிரசாதம் குடிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த போட்டோன்னு அந்த மீனெல்லாம் வந்து சாப்பிடும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். கண்டிப்பாக நான் செய்த விஷயங்கள் இவ்வளோ தான். ஆனால் இன்னும் நிறைய சேனல் இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்த தடவை போகும்போது நான் செய்வேன். இன்னொரு விஷயம், அந்த வணிகர்களுக்கு உள்ள விஷயத்தில் நான் ஒரு விஷயம் கூட செய்தேன். 2 எலுமிச்சம்பழம் தான் கையில் கொண்டு வந்தேன். அது ஒன்று மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த அம்மன் நிறைவேற்றினா அடுத்த தடவை அந்த சன்னதிக்கு நான் கண்டிப்பாக என்னோட இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆளை நான் கொண்டு போவேன்னு மனசுக்குள்ளே நேர்ந்திருக்கேன். அதுக்கான வழி அந்த அம்மன்